ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல விராஜை பார்த்து, நீ யாரு என்னங்கிற விவரம் எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் எதுக்காகடா இப்படி வந்து நடிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அங்கேருந்து அவனும் ஓடி வந்து நானா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் நின்றுட்டு இருப்பான். உடனே அந்த சுந்தர் அவனோட கையை பிடிச்சி தட்டி விட்டுறான். பாத்தீங்களா, நான் இந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போனாலும் இவன் வந்து என்ன தப்பா தான் நினைச்சுக்கிட்டான், தப்பா நினைச்சுக்கிட்டு என்ன வந்து அட்டாக் பண்ண பாக்குறான். இதே மாதிரிதான் இந்த உலகமும் என்ன தப்பா நினைக்குது. என் பொண்டாட்டி மேல வச்சிருக்க காதலை இப்படித்தான் எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்க. நான் நீங்க நினைக்கிற அளவுக்கு கெட்டவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அழுது சீனை போட்டு பேசிட்டு இருக்கான். உடனே அனன்யாவும் வாயை மூடுறா, உன்னோட உண்மையான சுயரூபத்தை இப்ப நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து ஆன் பண்ணி காட்டுறா. அங்க இருக்கிற மொத்த பேரும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் இவன் நல்லவன் வல்லவங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தான் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டு என்னது இது இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதை விட கொடுமை நம்ம ஹீரோயினோட அம்மா தான் பொண்ணு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அவளோட அலறல் சத்தம் தாங்க முடியாம காதையே முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழுகையா வருது. அது மட்டும் இல்லாம இவனை பார்த்து சொல்றாங்க, இந்த உலகத்தை வேணா நீ ஏமாத்திடலாம், ஆனா மேல இருக்கிற கடவுளை உன்னால ஏமாத்தவே முடியாது, ஒரு அம்மாவோட சாபம், நீ நாசமா போயிடுவடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களும் இவன்லாம் ஒரு மனுஷனா, இவனுக்கு தானே கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. இப்ப நீ ஒரு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுனல்ல, அதே மாதிரி நான் ஒரு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வீடியோவை பிளே பண்ணி காட்டுறான். அதுல பார்த்தா நம்ம அனன்யாவும் விராஜும் ஒன்னா க்ளோஸா நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஷாக்கிங்கா இருக்கு. இது இந்த பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை அனன்யாவுமே மறுக்கிறா. இது நான் கிடையாது, இந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது, இது ஃபேக்கு, இது ஃபேக்கான வீடியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆமா, இது ஃபேக்கான வீடியோ தான், நான் அதை ஒத்துக்கிறேன், இது ஃபேக்கான வீடியோ தான். அதே மாதிரி நீ எனக்கு எதிராக போட்டு காமிச்சல்ல, அந்த வீடியோவும் ஃபேக்கான வீடியோ தான். எல்லாரும் நீங்க கொஞ்ச நேரத்துல என்ன தப்பா நினைச்சிட்டீங்கல்ல, ஏன்னா இந்த பொண்ணு என்ன வச்சு கிராஃபிக்ஸ் எடிட் பண்ணி நான் தான் இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினேன், என்னோட பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க என்ன தப்பா தானே நினைச்சீங்க, இந்த வீடியோ போயின்னா அந்த வீடியோவும் போய் தான். எதுக்காக என்னோட பொண்டாட்டி மேல நான் வச்சிருக்க காதலை இப்படி கொச்சப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணி நீங்க என்ன மட்டும் இல்லை, என்னோட பொண்டாட்டியோட ஆத்மாவும் தான் நீங்க இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்தமா அப்படியே பிளேயரை திருப்பி போட்டுட்டா நம்ம அனன்யாக்கு எதிரா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப மோசமானவ அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு அந்த பையன் வேற ப்ரொஜெக்டர் ரூம்ல நின்றுக்கிட்டு அனன்யா ஒலிக அப்படின்னு கத்திட்டு இருக்கான். கூடவே அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு கத்திட்டு இருக்காங்க, ஆமா அனன்யா ஒலிக. அது மட்டும் இல்லாம விராஜ் கிட்ட அந்த பொண்ணு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. உடனே அங்க பாஸ் வந்து எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு அவங்கள சமாதானம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஃப்ரெண்டுக்காரன் நம்ம அனன்யாவை தனியா கூட்டிட்டு வந்துட்டு இதுக்கு தான் சொன்னேன், அந்த விராஜ் கிட்ட வச்சுக்காத, நான் இதுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்கலான்னு திரும்பி பார்த்தா அங்க அந்த அனன்யா பொண்ணை காணோம். எங்க போனான்னு பார்த்தா அவ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி விரக்தியில நடந்து வந்துட்டு இருக்கா. ஏன்னா இந்த பொண்ணையே தப்பான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் முத்திர குத்திட்டான். ஆனா இவ்வளோ நடந்துமே இவன் மேல இருக்கிற நம்பிக்கை எந்த விதத்துலயும் குறைஞ்சு போகல. அந்த விராஜ் என்ன வேணா பண்ணட்டும், ஆனா சியாக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் வாங்கி கொடுத்தே தருவேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு வீட்டுக்கு போறா. அங்க போனா அம்மாவும் திட்டிட்டு இருக்காங்க, இதுக்குதான் நான் சொன்னேன் அந்த விராஜ் கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு, இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் என்ன தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறா. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்காத்திலே பொண்ணு ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு கதவு திறந்தா வாசல்ல எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அனன்யா ஒலிக, அப்புறம் விராஜ் கிட்ட அனன்யா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நீ பண்ணது தப்பு தானே, நீ பண்ண தப்புக்கு விராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவளும் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தான் அவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அம்மா சொல்றாங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணுமா, இன்னைக்கு ஒரு நாள் நீ ஆஃபீஸ்க்கு போவேனா, பேசாம வீட்ல அப்படின்னு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. நான் ஆபீஸ்க்கு போய் தாமா அவன், இவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் வீட்லயே உட்கார முடியாது, ப்ளீஸ்மா என்ன என்னோட வேலையை பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் நேரா ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துடுறா. கேபினுக்கு போனா அங்க அந்த விராஜ் பையன் இவளுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துக்கிட்டு வெல்கம் மிஸ்ஸஸ் அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்கான். நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, இங்க பாருமா ரொம்ப அதிகமா கோவப்படாத, என்னால அந்த சத்தத்தை கேட்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஹீரோனோட இதய துடிப்பு சத்தம் தான் கேட்குது, அந்த சவுண்டு கேட்டதும் என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தொடுறதுக்காக வந்துட்டு இருக்கான். உன்னோட லிமிட்டை நீ கிராஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, நீ இப்போ என்னை பத்தி பேசி என்ன இப்போ ஒரு செலிபிரிட்டி ஆக்கிட்ட, இப்போ நான் ஒரு
செலிபிரிட்டி விராஜா மாறிட்டேன். எங்க பார்த்தாலும் என்ன பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் உன்ன பத்தியும் பேசுறாங்க. நீ இப்ப என்ன பண்றனா, என் கூட ஒரு ஷோ பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட எல்லாருக்கும் முன்னாடியும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எதுக்காகடா கேவலம் உன்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்? நான் எந்த தப்புமே பண்ணலையே. என்கிட்ட சியாவோட இதயம் இருக்கு. அப்புறம் நான் சியா பக்கம் தான் இருக்கேன். இன்னைக்கு வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரத்திலே உன்னோட உண்மையான சுயரூபத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தே திருவண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி உன் இஷ்டம். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். அவன் போன அடுத்த செகண்டே ஃப்ரெண்டு காரணம் அங்க வந்துடுறான். இங்க பாரு அனன்யா, நீ இப்ப கோவப்படுறதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நீ இப்ப அந்த ஷோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா நான் எதுக்காக பண்ணணும்? நான் தப்பே பண்ணலங்கும் போது நான் எதுக்காக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான்லாம் அதை பண்ண மாட்டேன். இதனால என்ன பாஸ் வேலையை விட்டு தூக்குனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க பாஸும் வந்து நீ இதை பண்ணி தான் ஆகணும் அனன்யா, வேற வழியே இல்லை. நீ நேத்து பண்ண கலாட்டால நம்மளோட டிஆர்பி ரேட்டிங் ரொம்ப கம்மியா போயிடுச்சு. இதனால நம்ம சேனல் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதனால நீ இதை பண்ணிதான் ஆகணும். மீடியா தர்மத்துக்காக நீ இதை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஓகே சார் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கேமராலாம் செட் பண்ணிட்டு அந்த வேலையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்போ இவ சொல்றா, ஃபர்ஸ்ட் நான் பேசுவேன். நான் பேசினதுக்கு அப்புறமா தான் இவனை பத்தின இன்ட்ரோவை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. உடனே இவளும் கேமரா முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு வெல்கம் பேக், நான் தான் அனன்யா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நடந்த கலாட்டால இவன் வந்து என்ன தப்பானவ அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சுட்டான். ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. இவனோட உண்மையான சுயரூபத்தை நான் கூடிய சீக்கிரத்துல வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். அது மட்டும் இல்லாம இப்ப இவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே பாஸும் கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாரு ஷோவை. என்ன பேசிட்டு இருக்கானு, நீ அவர்கிட்ட மன்னிப்பு தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னா நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறா. ரெண்டு காரணம் அங்க வந்து அவளை சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். நீ சும்மாவாவது மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கலாம்ல, பேருக்காவது மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா, இங்க பாரு ராஜ், நான் யாருக்கிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்பேன். ஆனா அந்த மாதிரி ஒரு கேவலமானவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். நான் தப்பே பண்ணலங்கும் போது நான் இதுக்காக இறங்கி போகணும்? நான் இதுக்காக அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப இதெல்லாம் தூரத்துல இருந்து இந்த பயிலும் பார்த்துட்டு தான் இருக்கான். உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு காலையில அவ பேசினா இல்லையா, சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவனுக்கு சமக்கம் வருது. அவளுக்கு எவ்வளவு திமிரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கான். அப்புறமா அந்த எடுபடிக்கிட்டையுமே எனக்கு பொக்கேல நிறைய ஃப்ளவர்ஸ் வேணும், அதை நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு பாஸ்ன்னு கேட்டா சொன்னதை செய்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட நெக்ஸ்ட் மூவை நீ பாப்பா அனன்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்போ மறுநாள் ஆயிடுது. ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனா அங்க இருக்கிற அவளோட கேபின் ஃபுல்லாவே ஒரே பொக்கேவா நிரப்பி இருக்கு. யாரு இவ்வளோ ஃப்ளவர்ஸ் அனுப்புனான்னு கேட்டா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒருத்தவங்க கொடுத்துட்டு இருக்கான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா கங்க்ராச்சுலேஷன் டியர், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டே அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ நான் உனக்காக இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அனுப்பி வச்சிருக்கேன்ல, ஸோ அதுக்காக நீ எனக்கு தேங்க்யூ சொல்லி தானே ஆகணும். தேங்க்யூ நீ சொல்லிட்டா யுவர் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பி வச்சிருக்கான். அதை அவளும் இக்னோர் பண்ணிடுறா. திரும்ப இங்க இவன் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும் போது பாஸ் உங்களுக்கு ஃப்ரெண்டு யாரும் இருக்காங்களா என்ன, அவங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். யாரா எனக்கு அனுப்பியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல இருக்கிற முள்ளு இவனோட கையிலே நல்லா குத்திடுது. வாட் த ஹெல், யாரா இதை அனுப்புனா அப்படின்னு கேட்டா தெரியல பாஸ்ன்னு சொல்றான். அப்புறம் அங்க ஒரு லெட்டரும் இருக்கு. அதை எடுத்து பிரிச்சு பார்த்தா அதுல நம்ம அனன்யா தான் எழுதி அனுப்பியிருக்கா இவனுக்காக. இந்த செடி உனக்காக தான் மிஸ்டர் விராஜ் டோப்ரால். இதுல இருக்கிற முட்கள் மாதிரியே நீ உன்னோட வாழ்க்கையில நிறைய பேரை முட்களா நினைச்சு கடந்து வந்திருப்ப. ஆனா நான் ரொம்ப வித்தியாசமானவ. உன்னை கூடிய சீக்கிரத்துல அழிக்கிறனா இல்லையான்னு பாரு. நீ எதை விதைக்கிறியோ அதை தாண்டா நீ அறுவடை பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பியிருக்கா. இதை பார்த்தது இவனுக்கு சமக்கம் வந்துருது. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு திமிர பத்தியா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணோட கண்ணு அப்புறம் வாயை மட்டும் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி அது பொண்ணு இல்ல ஆண்டியா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. யாருமா நீங்கன்னு கேட்டா நான் தான் மிஸ்ஸஸ் வியாஸ், நான் வந்து விராஜ் டோப்ரால பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவனும் கொஞ்சம் இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் பாஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிட்டு பாஸ் கிட்டேயுமே கேட்கறான். விராட் சார் உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் தான் ஆல்ரெடி டென்ஷனா இருக்கான் இல்லையா, ஸோ அதனால நான் யாரையும் பார்க்க முடியாது போய் சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் அங்க இருந்து வேகமா வந்துட்டு இங்க பாருங்க மேடம், பாஸ் ரொம்பவே கோவமா இருக்காரு, அதனால நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மா டக்குன்னு கதவை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குது. இங்க பாரு இப்ப மட்டும் உன்னோட பாஸ் என்ன சந்திக்கலன்னு வச்சுக்கேன், அப்புறம் பெரிய அழிவு உன்னோட பாஸ் சந்திப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இன்னமா நீ இப்படி பேசுற, போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் துரத்தி விட்டுறான். பட் இருந்தாலும் யாரு இந்தம்மா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.